10ஆம் வகுப்பு தேர்வில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள தமிழக அரசின் குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளியில் மாணவ மாணவிகள் பலர் கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 19 குழந்தை தொழிலாளர் மாணவர்கள் எழுதினர். 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான முடிவுகள் வெள்ளிக்கிழமையன்று வெளியிடப்பட்டது. இதில் 16 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் ராதாமணி என்ற மாணவி 404 மதிப்பெண்களும், சதீஷ்குமார் 388 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். வருங்காலத்தில் மருத்துவராகி ஏழை மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்றும், தங்களை போன்ற குழந்தை தொழிலாளர்கள் அனைவரும் கல்வி கற்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். கம்பாலவட்டியிலிருந்து வர முதல்ல விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல் எனக்கு படிக்க வச்சாங்க. 404 மார்க் எடுத்துக்கிறேன் 10th. என்னோட எய்ம் வந்து டாக்டர் ஆகணும். 5வது வரைக்கும் நான் படித்தேன். 5க்கு மேலே கோவை கிளாஸ் போனேன் ஒரு மாதம் லீவில். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா ஒன்ஜிஎன்ஜி ஸ்கூலில் சேர்த்தாங்க. அவைக்கு 10th வரைக்கும் படித்து 10th நல்ல மார்க் எடுத்தேன். இந்த மாணவர்கள் உயர்கல்வியை தொடர அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தேசிய குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு திட்ட இயக்குநர் விஜயகுமார் கூறினார். தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் மூலமாக கடந்த காலங்களிலே சிறப்பு பயிற்சி மையங்களிலே பயின்று தற்போது கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலே 15க்கும் மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்களாக இருந்தவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்விலே நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 404 மதிப்பெண்கள் முதலாம் இடத்திலும், 388 மதிப்பெண்கள் 2ஆம் இடத்திலும் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாநில அரசினுடைய உதவியோடு இவர்கள் தொடர்ந்து கல்வி பெறுவதை உறுதி செய்யவும், மாநில அரசினுடைய உதவியோடு இவர்கள் மேற்படிப்பு வரை பயிலுவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்தின் உதவியோடு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். வறுமையின் பிடியில் இருந்தாலும் கல்வியை தம் வசப்படுத்திய இந்த குழந்தை தொழிலாளர் மாணவர்கள் பாராட்டுக்குரியவர்கள்.